அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? என்ன எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். அவதான் சொல்றாள இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு. காய்கறி மட்டும் தான் சொன்னா போய் வாங்கிட்டு வா. காய்கறி மட்டுமா சொன்னீங்க? சரி, அது என்னவோ சொன்னீங்க, அதெல்லாம் திருப்பி சொல்லு. தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 2 கிலோ, மிளகாய் 1/4 கிலோ, தேவையான அளவுக்கு கேரட், பீன்ஸ், அவ்வளவுதான். போங்க வாங்கிட்டு வாங்க. வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட். புள்ள நில்லு. உன் மனசுல என்னதான் புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா? எப்ப பார்த்தாலும் உன் முகம் வாட்டமாவே இருக்கு. சின்ராஸ் போன் பண்ணுச்சுன்னு சொன்னதோட சரி. அதுக்கப்புறம் நீ சின்ராஸ்ட பேசுனியா? சின்ராஸ் என்ன சொன்னா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ மட்டும் உன் அண்ணன்ட்ட பேசினா போதுமா? என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிற வேணாமா? புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் ரூமுக்குள்ளே காதோட காதா பேசிட்டு இருக்கீங்க. என்னதான்ல நடக்குது? அதான் அண்ணன் போன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுன்னு சொன்னல. வேற ஒன்னும் புதுசா இல்ல. அண்ணன் நல்லாதான் இருக்கு. பொன்னியும் அண்ணனை அனுசரிச்சு போறாளாம். நல்ல வேலை, தங்கறதுக்கு இடம், 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களாம். அப்புறம் என்ன புள்ள, நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? எதுக்கு உம்முன்னு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. போன் அடிக்குது, நான் போறேன். வெற்றி தான் போன் பண்றான். செங்கல் சூழல வச்சு அவன் கதையை முடிச்சணும்னு நினைச்சுதான் நான் போனேன். ஆனா நான் அங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடந்து போச்சு. ஹலோ. என்னடி செங்கல் சூளையில நடந்தது நினைச்சு பயந்து போயிருக்கியா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு அங்க வச்சு உன்னை கொல்லணுன்ற எண்ணமே இல்லடி. நான் உன்னை அங்க வர வச்சு மிரட்டுற எண்ணத்துலதான் வர சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண? செங்கல் சூளையில வச்சு என்ன முடிச்சிடலான்னு பிளான் பண்ணி வந்திருக்க. அப்படித்தானே? கடைசியில நான் கோவப்பட்டு ஒன்னடிக்க வேண்டியதாயிடுச்சு. நீ செத்து போயிட்டு நினைச்சுதான் உன்னை சூளையில வச்சு எரிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா உன் புருஷன் வந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். ஏய், இந்நேரம் நீ எரிஞ்சு சாம்பலா இருக்க வேண்டியது. உன் புருஷனால நீ உயிரோட இருக்க. இதெல்லாம் நீயே தேடிக்கிட்டது. நீ மட்டும் செங்கல் சூளையில நான் சொல்றத அமைதியா கேட்டிருந்த இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காதுடி. பரவாயில்ல, எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சா உனக்கு என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்க. இன்னொரு வாட்டி என்ன ஏதாவது செய்யணும்னோ என்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை பறிக்கணும்னு நினைச்ச உன்னோட கதை அன்னையோட முடிஞ்சிச்சு நினைச்சுக்கோ. செங்கல் சூழிலிருந்து தப்பிச்சிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சியா? இல்லடி, இன்னும் பிரச்சனை எதுவுமே முடியல. நான் நினைச்சா இப்பவே அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். யாரு சரவணனை கொலை செஞ்சாங்கன்றத உறுதியா சொல்ல முடியாம தான் சந்தேகத்துல தான் வீரசிங்கம் அண்ணனை தேடிக்கிட்டு இருக்கான். இந்த வீடியோ மட்டும் வீரசிங்கத்திட்ட கிடைச்சா என்னென்ன நடக்கும் தெரியுமா? இந்த உலகத்துல அண்ணன் எந்த மூலையில ஓடி விழுந்தாலும் வீரசிங்க விடமாட்டான்.